அடிமைப்பட்டு கிடந்த அந்த இந்திய திருநாட்டில் சுதந்திர மைந்தனாக சுந்தர புருஷனாக வாழ்ந்தானே விடுதலை கவி, அமரகவி, வீரகவி, இறந்தும் இன்றைக்கு நம் இதயங்களிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே 20ஆம் நூற்றாண்டினுடைய ஈடு இணையற்ற கவிஞன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரத்திற்கு முன்பே தீர்க்க தரிசியாக பட்டினி கிடந்த போதிலும் பாட்டெழுதினானே. குங்கும பொட்டுக்காரன், குயில் பாட்டுக்காரன், வயிற்றுக்கு சோறு போட வேண்டும் இங்கு வாழும் மனிதனுக்கெல்லாம். தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று போர் முழக்கம் செய்யும் தன் பொன் நாக்கால் மூறி முழங்கினானே அந்த முண்டாசு கவிஞன். முறுக்கிய மீசைக்கும் கனல் பறக்கும் கண்ணுக்கும் அனல் பறக்கும் சொல்லுக்கும் சொந்தக்காரன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையாவது வேறெங்கும் என்று இல்லை என்று சொன்னான். நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனை மொழி உனக்கு தெரியும் என்று கேட்டார்கள். 7 மொழிகளை பழுதற கற்றவன் பாரதி. அவனுக்கு நன்றாக ஆங்கிலம் தெரியும், நன்றாக அவனுக்கு உருது தெரியும், நன்றாக அவனுக்கு கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், பிரெஞ்சு தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 7 மொழிகளை பழுதற கற்ற பாரதி தான் சொன்னான், தமிழ் மொழிக்கு நிகரான ஒரு மொழி நான் கற்ற மொழிகளில் இல்லை என்று சொன்னான் பாரதி. மரணம் அவனை தொற்றி கொண்ட போது கூட, யானை மிதித்து அவனுக்கு மரணம் நேர்ந்த போது கூட சொன்னான், எல்லோருக்கும் யமன் எருமையில் வருவான், ஆனால் எனக்கு யமன் யானையில் ஏறி வந்தான் என்று தன்னுடைய மரணத்தை கூட பெருமையாக ஏற்றுக்கொண்டான். எட்டயபுரம் ஈண்டெடுத்த எரிமலை கவிஞன் பாரதி. இளைய தலைமுறைகள் அவனுடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வேளைக்கு உணவு இல்லை, சமையலுக்கு அரிசி இல்லை, பருப்பில்லாத போது கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று கேட்டான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வயல்களையும் வரப்புகளையும் தோப்புகளையும் துறவுகளையும் நீர்நிலைகளையும் மலைகளையும் பார்த்து மேகங்களையும் பார்த்து நீ ரசிக்க வேண்டும். பணம் இல்லை, மனிதன் வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், அவனுடைய வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். நீ உன் வாழ்க்கைக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை பொருளற்றதாகிவிடும் என்று மிக சிறப்பான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றவன் தான் பாரதி. ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக பாட்டாலேயே அந்த விடுதலையை பெற்றுத் தருவதற்கு பாட்டையே ஆயுதமாக ஏந்தி கொண்டவன் தான் பாரதி. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றான். பாரதியினுடைய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டால் இன்றைக்கும் அது அவனுடைய செய்திகள். அவன் வாழ்ந்து வறுமையில் வாழ்ந்த போதும் அத்தனை வறுமையிலும் கூட அவன் இந்த தேசத்தின் மீது இந்த பற்றை குறைக்கவில்லை. அந்த அளவுக்கு அவன் தேசப்பற்றை, இந்த நாட்டின் வெள்ளைகளை வெளியேற்ற வேண்டுமுடைய எண்ணத்தை தன்னுடைய பாட்டுகள் மூலம் வெளிப்படுத்தியவன் தான் பாரதி. இந்த இளைய தலைமுறைகள் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் அந்த பாரதியை நினைத்து பார்க்க வேண்டும். வரலாறு அந்த மகத்தான மனிதனை, அந்த விடுதலை கவிஞனை வாழ்த்தட்டும், வணங்கட்டும்.